உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கதை எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நடந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன ஒருத்தர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் ஹரி. ஸோ வீடியோக்குள்ளே போகிற மணிக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா, இப்போ நான் ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே உட்காந்து ஒண்டி ஃபேனு லைட் எதுவுமே தட்டாமல் ஒரே ஒரு லைட்டு தட்டி உங்களுக்காண்டி நான் வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த கெட்டப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு வீடை வந்து ஒருத்தர் ரெண்டில் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த அந்த வேலை செய்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு வீடு ரெண்டலுக்கு எடுத்து இவர் ஒண்டி ஸ்டே பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ அப்படி மட்டும்தான் இவர் அந்த வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறதுக்கு இந்த வேறு வேறு ஊருக்கு வேறு வேறு இடத்துக்கு இவர் போயிட்டு ரொம்ப நாள் சென்று தான் இவர் வருவார். இவரோட பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து குடியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஒரு பையன். இந்த பையன் பேர் வந்து நந்தா. இவங்க 3 பேர் தான் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த பையன் வந்து காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பையனோட நடவடிக்கை, அந்த நந்தாவோட நடவடிக்கை வந்து சரியில்லை. தப்பான வழியில் போகிறது தான் அவன் வச்சுருக்கான். சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது. அப்புறம் இவனுக்கு கூட ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. இதுங்க எல்லாமே ஒரே கேரக்டர் தான். இந்த 3 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இதுங்க வந்து காலேஜுக்கே உருப்படியாக போகாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, காலேஜை கட் அடிச்சுக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் ஊர் சுற்றிக்கிட்டு, ட்ரக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கானுங்க. இவனுங்களோட 3 ஃபேமிலி அந்த அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனுங்க வந்து தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஏன்னாக்கா இவனுங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, தருதலையே ஆகிட்டானுங்கன்ட்டுன்னு தண்ணி தெளிச்சு விட்டானா பாக்கெட் மணி கூட இவனுங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஸோ இவனுங்க 3 பேருமே அவங்க ஃபேமிலி தான் பாக்கெட் மணி கொடுக்குறது இல்லைல்ல. ஸோ காசுக்காண்டி இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவங்க அப்பா அம்மாக்கெலாம் தெரியாமல் நைட் டைமில் வந்து வேறு வீட்டுக்குள்ளே பூந்து திருடிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, திருடுற காசு பணம் இதெல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாத்தையுமே இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி பாய்ச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த நந்தா இருக்கான, இந்த நந்தா வீட்டு பக்கத்தில் தானே அந்த நம்பூதிரி வீடு இருக்குது. ஸோ அந்த நம்பூதிரி வந்து நார்மலாக அந்த வீட்டில் இருக்க மாட்டார். அவர் தான் வெளியூருக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பார்ல. அதனால் அவர் வந்து கொஞ்சம் வெல் செட்டில் ஆன மாதிரி தான் இருப்பார் அவர். ஏன்னா கார் வச்சுட்டு வீடு அந்த மாதிரி வச்சுருப்பார், நிறையா பணங்கள்லாம். அப்போ நான் தான் என்ன முடிவு பண்ணுறதுன்னா, அவர்கிட்ட வந்து நிறையா பணங்கள்லாம் இருக்கும். அவர் தான் வீட்டிலேயே தங்குறது இல்லையே, நம்ம 3 பேரும் அடுத்து இவர் வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளையடிக்க போகலாம், நிறையா காசு பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறானுங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த மாந்திரிகவாதி வந்து வெளியூருக்கு போகிறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நந்தா என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கி நைட்டே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பூரலான்னு போகிறாங்க. ஸோ மின்னுக்கு டோர், பின்னாடி டோர் எல்லாமே சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவனுங்க என்ன பண்ணுறான்னா, மொட்டை மாடி மேலே ஏறி அது வந்து ஏதோ ஒரு கிச்சன் வேல வந்து பூருமா. ஸோ கஷ்டப்பட்டு பூந்து கொள்ளையடிக்க ரெடி ஆகுறானுங்க. ஒரு வேலையாக இவனுங்க உள்ளே பூந்துட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக வந்து திருடெல்லாம் போனால் இவங்க வந்து லைட்லாம் தட்ட மாட்டாங்களா, ஏன்னா தட்டுனா பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சிரும்ட்டுன்னு லைட் தட்டாமல் டார்ச் லைட்டு வச்சு எங்கெங்கே பொருட்கள் இருக்கோ எடுக்கிற மாதிரி இருந்திருக்கானுங்க. ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறானுங்க. பார்த்தாக்கா நிறைய நகை இது எல்லாமே விலை மதிக்க முடியாத எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு. இவனுங்க கிளம்ப போகிற அந்த டைமில் வந்து ஒரு ரூம் பார்க்குறாங்க. அந்த ரூம் மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உடனே இவனுங்க என்ன திங்க் பண்ணுறானுங்கன்னா, விலை மதிக்க முடியாத ஜாமான் எல்லாமே வெளியில் இருக்குது. அப்போ இது லாக் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்குள்ளே இன்னும் பயங்கரமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் போல் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ரூமை உடச்சி எப்படியாவது உள்ளே பூந்துடணுன்ட்டுன்னு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அந்த ரூமோட லாக்கை திறந்து உள்ளே போகிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த ரூம்ல நிறைய பணமும் ஒரு சில்வர் பொம்மையும் இருந்திருக்கு. அந்த பொம்மை வந்து
ஒரு அனிமல் பொம்மையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஒரு மனித மாதிரி ஒரு சின்னதா ஒரு சில்வர் பொம்மை மாதிரி இருந்திருக்குது. உடனே இந்த நந்தா என்ன சொல்றான்னா, "இந்த ரூம் ஃபுல்லா நான் பார்க்குறேன். நீங்க 2 பேரும் வேற இடத்துல போய் பாருங்கடான்னு" சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விடுறான். ஸோ அவங்களும் வேகமா வேற இடத்துக்கு போறானுங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பணத்த எடுத்துக்கிட்டு அந்த சில்வர் பொம்மைய கையில புடிச்சிட்டு எல்லா ஜாமாவும் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேருமே வந்துட்டானுங்க. வந்துட்டு, "டேய் நாங்க எல்லாம் எடுத்துட்டோம். வாடா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இவர் வந்து ஒண்ணுமே கண்டுக்காம அந்த சைடுல அப்படியே திரும்பி அப்படியே நின்னுட்டே இருந்திருக்காரு. அப்ப இவனுக்கு பேர் சொல்லி கூட்டு பார்க்குறானுங்க. இவன் திரும்பவே மாட்றானுங்க. "என்னடா பண்றான் இவன்?" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள பூந்து அவர பார்க்குறாங்க. அவன் என்ன பண்றான்ட்டுன்னு. அவன் வந்து அந்த சில்வர் பொம்மைய கையில வச்சுண்டு அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி அப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப அவங்க 2 ஃப்ரெண்டுமே "டேய் நந்தான்னு குலுக்குனோன தான் அவருக்கு சுயநலம் வந்திருக்குது." ஸோ வந்தானா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 பேருமே அந்த ரூம்ல வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமு ஃபுல்லா அப்படியே ஜில்லுன்னு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டுன்னு 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரூம் மட்டும் ஏன் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, இனிமேல் இங்கே இருக்கவலாம் வாங்க நம்ம போயிடலாம் சொல்லிட்டு 3 பேருமே கொள்ளையடிச்ச எல்லா ஜாமாவும் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ வெளியில் போனோன்னே இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நார்மலாக கொள்ளையடித்த இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அதில் ஒருத்தன் வந்து இஸ்லாமியர். ஸோ அவரோட வீட்டில் போயிட்டு தான் எல்லாத்தையுமே வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதை தான் வழக்கமாக செஞ்சுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு 2, 3 நாள் சென்று எல்லா திங்ஸையும் எடுத்து வித்துட்டு காசை வந்து ஷேர் பண்ணிப்பானுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உடனே அவர் என்ன பண்ணானுங்கன்னா, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அந்த இஸ்லாம் பையன் வீட்டில் போய்ட்டு கொண்டு வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த சின்ன ஒரு சில்வர் பொம்மை மட்டும் இருந்துச்சுல, நான் தான் சொல்கிறேன் இந்த பொம்மையை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறமா விற்று நம்ம எல்லாம் காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா, இந்த நந்தாவோட அப்பா, அம்மா வந்து இந்த ரஷீட்டோட வீட்ல வந்து கேட்குறாங்க. "நந்தாவ பாத்தியாப்பா? 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு ஆளையே காணோம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் இந்த நந்தா இருக்கார்ல, எப்போதுமே ரொம்ப நாள் வந்து இந்த ரஷீட்டோட வீட்ல தான் இருப்பாரு போல. ஸோ அதனால அவங்க வந்து இங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரஷீட் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, 2 நாள் முடிஞ்சு நம்ம இன்னும் இவனை பார்க்கவே இல்லையே, அப்போ எங்கே போயிருப்பான் எனக்கும் தெரியலையேன்ட்டுன்னு அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன், எனக்கும் தெரியல, ஏன்னா நான் 2 நாள் முன்னுக்கு தான் நாங்கள் பேக்கரியில் அவனை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரஷீட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்குதுல்ல நந்தாக்கு. ஸோ அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன்கிட்டயும் போய் கேட்குறாங்க. அவன்கிட்டயும் கேட்டதுக்கு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ இவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக எங்கே பார்த்தீங்க அவரை சொல்லி கேட்டோன்னே, இவனுங்க தான் லாஸ்ட்டாக அந்த திருட்டு நடந்த இடத்துல தானே பார்த்துருக்கானுங்க, அப்படி சொன்னால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டுன்னு வேற 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 இடத்துல 2 பேரும் கையை கட்டியிருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சொன்ன இடத்துலலாம் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே விசாரித்ததில் என்ன தெரிய வருதுன்னா, இவனுங்க 3 பேருமே இவனுங்க சொன்ன இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு மட்டும் போலீஸ் தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ போலீஸ் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்க 2 பேர்த்துக்கு தான் என்னமோ சம்மந்தம் இருக்குது, இவனுங்க போகாத இடத்த போயிருக்கோன்னு வேறு சொல்லியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அடி வலுன்னு பின்னி எடுத்திருக்காங்க போலீஸு. வலி தாங்க முடியாமல் 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் போய் தான் நந்தாவோட பக்கத்து வீட்டில் போய் தான் திருட போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறானுங்க. ஒத்துக்கிட்டானே அப்போ போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, என்னடா அது நம்ம ஒரு கேஸை விசாரிக்க போனால் இங்கே ஒரு கேஸை இவனுங்க சொல்கிறானுங்களே, ஆனால் அப்படி திருட்டு போன மாதிரி யாருமே வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, டேய் உண்மையை சொல்லுங்கடா போய் சொல்லாதீங்கடா அப்படின்ட்டுன்னு போலீஸ்கார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு எந்த வீட்டில் திருடுனீங்க வந்து காட்டுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துல போய் பார்த்த உடனே வீடு இன்னும் பூட்டி தான் இருக்கு, அந்த மாதிரி வகை இன்னும் வரல. ஸோ அதெல்லாம் பார்த்தானா கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது, அதனால தான் வீடு இன்னமும் பூட்டி இருக்குன்ட்டுன்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்டலாம் போயிட்டு இவரோட ஃபோன் நம்பர் இருந்தால் கேட்குறாங்க. ஸோ ஃபோன் நம்பர் கேட்டு அப்படி இப்படி போலீஸ் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு அந்த மாந்திரிகவாதிக்கு கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் திருடு போயிருக்குது, ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானே. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாரு.
அந்த மாந்திரீகவாதி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5, 6 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் வெளியூரில் இருக்கார்ல. ஸோ அதனால் 5, 6 மணி ஆகும் அப்படின்னு சொன்னானே. அப்போ அது வரைக்கும் இந்த போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இவனுங்க எப்படி தான் பூந்து வீட்டுக்குள்ளே திருடுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா போனீங்க செஞ்சு காட்டுங்கடா அப்படின்னு சொன்னானே. அதே மாதிரி அந்த பையன்கள் எல்லாமே செஞ்சு காட்டுறானுங்க. ஸோ இவனுக்கு பின்னாடி 2 போலீஸுமே போகிறாங்க உள்ளுக்கு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே குதிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து ஒரே துர்நாற்றமாக பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னடா இது ஒரே நாத்தமாக அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த நந்தா இருக்கால அவன் வந்து அங்கே தான் செத்து கிடக்குறான். அப்படியே அழுகிய நிலைமையில வந்து அவன் அங்கே செத்து கிடக்குறான். அப்போ போலீஸ் வந்து பயங்கர டவுட் வந்துருச்சு. என்ன எப்படி இந்த வீடு சாத்தி இருக்குது, இந்த வீட்டு ஓனர் வெளியில் போயிருக்காரு, இவன் திருடி போட்டு ஒரேடியாக வெளியில் போயிட்டான், இவன் எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து இங்கே வந்து செத்து கிடக்குறான், யார் கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு அன்சருமே கிடைக்காம போலீஸ்காரங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பார்ப்பாங்கள்ல. ஸோ அந்த இதில் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்த உடனே எல்லாமே செக் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கழுத்து வந்து உடஞ்சிருக்குது. ஸோ இவனை வந்து நெசுக்கி கொண்டாங்களாம், இல்லை மேலேருந்து கீழே குதிச்சதுனால கழுத்து உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி போலீஸ்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு அவங்க வந்து கேஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் வந்து சரி மேலேருந்து உளுந்து இவனுக்கு கழுத்து உடஞ்சி போயிருந்தா, இவன் வந்து கிச்சன்லேயே உளுந்து கழுத்து உடஞ்சி போயிருக்கணும். ஆனால் இவன் வந்து கிச்சனில் இல்லாமல் அந்த சில்வர் பொம்மை எங்கே எடுத்தானோ அந்த ரூமில் உளுந்து தான் இவன் இறந்து போயிருக்கான். ஸோ அதனால் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த மாந்திரிகவாதியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ மாந்திரிகவாதியை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல நல்லாவே தெரியுது அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு எல்லாமே எவிடன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவரை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறைய விதமாக அந்த கேஸை விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குழுவுமே எதுவுமே கிடைக்கல. அதனால் இந்த கேஸை வந்து போலீஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாந்திரவாதி இருக்கார்ல அவர் வந்து ஒரு குட்டி சாத்தானை வந்து வளர்க்குறாரு வீட்டில் ஒரு பாதுகாப்புக்கு. அதனால தான் அவர் வந்து எந்த நகை பணம் இதெல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு. அந்த குட்டி சாத்தான் தான் இந்த நந்தாவை பழி வாங்கியிருக்கு, கொன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருந்திருக்கு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, அவன் வந்து ஆல்ரெடி எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு போனவங்க திருப்பி எதுக்கு அந்த சில்வர் பொம்மையை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அவன் மட்டும் வரணும்? இது எல்லாமே அந்த குட்டி சாத்தா பண்ணுற வேலை தான். அந்த மாந்திரவாதி இருக்கார்ல அவர் ஏவி விட்ட அந்த குட்டி சாத்தா தான் அவனை கொன்று இருக்கு. இப்போ வரைக்கும் இதை தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த நந்தா இறக்கும் போது அவரோட கையில் வந்து அந்த சில்வர் அந்த பொம்மை மட்டும் அவர் கையில் வச்சுருந்துருக்காரு. இது எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த போலீஸ் வந்து நிறைய விஷயத்தை வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவனை யார் கொன்னிருப்பா, அதாவது நந்தாவை யார் கொன்னிருப்பா, எதுக்காக நந்தா திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே பூந்தார் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட யூகத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.